உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது இல்லை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கேட்கக்கூடிய விஷயம் வந்து, எனக்கு லாட்ரி விழக்கூடிய யோகம் இருக்கா, எனக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பதிவு. எந்த மாதிரி இருந்தால் லாட்ரி யோகம் இருக்கும், அதேமாரி ஒரு ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் எப்படி இருக்கணும், அதேமாதிரி லாட்ரி யோகம் யாருக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாட்ரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா வாழ்க்கையில், கஷ்டப்படுறோம், நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், நிறைய இடத்துல நிறைய பேர் ஏமாந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கும்போது என்னென்னா, நம்ம ஏமாந்ததுக்கு ஏதாவது ஒரு யோகம் வந்துடாதா, ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு லாட்ரியாவது விழுந்துடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயம் இயற்கை. மனிதனாக பிறந்தால் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் யோசிக்கக்கூடிய நேரம் காலம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ லாட்ரி யோகம் யாருக்கு விழுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நம்ம இதை பார்த்துட்டு சில விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் அந்த லாட்ரி வாங்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதை பாருங்க, இதை கவனிங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் லாட்ரி வாங்குறது சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 8வது ராசின்னு வர சொல்லக்கூடிய இந்த விருச்சக ராசி, இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். இந்த 8ஆம் பாவகத்தில் திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது, வம்பு வழக்கு அவமானமும் இருக்குது. அப்போ ஒரு 8ஆம் பாவம் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வேலை செஞ்சால் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ வேறு என்ன சார் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு 8ஆம் பாவகமும் வேலை செய்யணும், அதே போல் 11ஆம் பாவகம் வேலை செய்யணும். 11ஆம் பாவகம் சொல்லக்கூடிய விஷயம் லாட்டரி யோகம், திடீர் அதிர்ஷ்டம், தன லாபம். மெயினாக வந்து என்னென்னா 11ஆம் பாவம்ன்றது நீங்கள் உழைப்பு கம்மியாக போட்டு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். அப்போ அந்த உழைப்பு போட்டு அந்த உழைப்பு கம்மியாக போட்டு பணம் வருது. அப்போ அந்த பணம் வந்து பெரிய பணமாக வரணும் அப்படின்னா 8ஆம் பாவமும் சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய பணமாக வரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 8ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் நல்லா இருந்து அவங்களுக்கு அந்த தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் விழுந்திருக்கு. சில ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் இந்த திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்களாம் அதை வாங்கி சில பேருக்கு விழுந்திருக்கு. அது வந்து விழுந்திருக்கு அப்படின்னோடனே லட்சங்களில் கோடிகள்னு எதிர்பார்க்காம சின்னதாக 5000 விழுது, 10,000 விழுது, 1,00,000 விழுது, 5,00,000 விழுந்திருக்கு, 50 லட்சம் விழுந்திருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி யோகம் இருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்குமே இருக்காது, இல்லாமலாம் இல்லை. ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ எந்த காலகட்டத்தில் அந்த லாட்ரி யோகம் விழும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வாங்குறது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த லாட்ரி சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எல்லா காலத்துலையும் பார்த்தா விழுமா சார்னா கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருந்து அந்த காலகட்டத்தில் குருவுடைய கோச்சார நிலை நல்லா இருந்து, அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 8ம் 11ம் வேலை செய்யும்போது உங்களுக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தன யோகம் வரும். ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது தான் அது ஒரு தன யோகத்தை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 8ல் குரு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார், 5ஆம் பார்வையா. அதே மாதிரி 2ஆம் வீட்டை பார்ப்பார், அதே மாதிரி 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார். அப்போ 8ல் குரு இருந்தால் ஜாதகருக்கு லாட்ரி விழுமானா விழும். அதே நேரத்தில் நோயும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த குருவுடைய பொசிஷனையும் பார்க்கணும்.
அதே போல தான் சுக்கிர பகவானும். சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துல இருக்காரு வச்சுக்கோங்க. அப்ப சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை 8ஆம் இடத்துல விழும். அப்ப அது ஒரு திடீர் தன யோகத்த குடுக்கும். ஏன்னா 2ஆம் பாவமும் வேலை செய்யும். தனஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவமும் வேலை செய்யும். 7ஆம் பார்வை 8ஆம் வீட்ட பார்க்கறதுனால, அந்த அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கு வச்சுக்கோங்க. அந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையா 2ஆம் வீட்ட பார்க்கும். அப்பவும் நெறைய பேருக்கு லாட்டரி விழக்கூடிய ஒரு யோகம் உள்ள காலகட்டமா இருக்கு. அதே போல சில பேர் கேட்பாங்க, "நம்பர் இருக்கா? எந்த நம்பர் வாங்கலாம்? எந்த நம்பர் வாங்குனா விழும்?" அப்படின்னு கேட்கறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள பார்த்து சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு 11ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா, அந்த எண்கள பயன்படுத்தலாம். இல்ல 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா, அந்த எண்கள பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம யோகி, அவயோகி அப்படின்னு இருக்கு. அந்த எண்கள பயன்படுத்தலாம். அதே மாரி கர்ணநாதன்னு ஒரு எண்கள் இருக்கு. கர்ணநாதன் யாரு? அந்த கிரகத்துடைய எண்கள். இப்படிலாம் பயன்படுத்தும்போது, உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ஜோதிட ரீதியா கேட்டீங்க அப்படின்னா, நேரம், காலம் நல்லா வரக்கூடிய காலகட்டத்தில நெறைய பேருக்கு இந்த மாரி லாட்டரி யோகங்கள் விழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது உங்க ஜாதகத்தில ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும் உங்களுடைய ஜாதகத்தில உள்ள கிரக நிலைகள், அது மட்டும் இல்லாம தசா புத்திகள் ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில ஒரு கிரக நிலைகள் இருக்கலாம். இப்ப நான் சொன்ன மாரி 8ல குரு இருக்கு, 2ல குரு இருக்கு சார், 2ல சுக்கிரன் இருக்கு, 8ல சுக்கிரன் இருக்கு அப்படிலாம் இருக்கலாம். பட் இருந்தாலும் அதற்கு அந்த தசா புத்தி அப்படின்னு வரணும். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, யோக ஜாதகம்னு சொல்றோம். அந்த யோகம் எப்ப விழும்? அந்த யோகம் எப்ப வேலை செய்யும்? அதனால நம்மளுக்கு என்ன ஏற்றம் வரும்? எந்த அளவுக்கு ஏற்றம் வருன்றத நீங்க உங்க சுயஜாதகத்த பார்த்து தான் நீங்க ஒவ்வொரு காலகட்டமும் தெரிஞ்சுக்கணும். அதனால உங்க சுயஜாதகத்த ஒரு வாட்டி பார்த்துட்டு, அந்த லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எனக்கு லாபம் வருமா? நான் வாங்குனா எனக்கு விழுமா? அதே மாரி எண்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எண்கள்ன்னும்போது நெறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. சார் எனக்கு ஒரு 6 நம்பர் சொல்லுங்க. 4 நம்பர் சொல்லுங்க, 3 நம்பர் சொல்லுங்கலாம் சில பேர் கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாரி சொல்லும்போது, அந்த 6 எண்கள்னு சொல்றத விட, நீங்க அதோடைய கூட்டு எண்களா நீங்க ஒரு நம்பர் வச்சு வாங்கும்பொழுது, கண்டிப்பா அது லாட்டரி யோகம் கண்டிப்பா விழும். அதனால உங்களுடைய என்ன சொல்றது? உங்களுடைய ஆசை நிறைவேறும். நெறைய பேரு இந்த காலகட்டத்தில இந்த லாட்டரிய வாங்கி ஜெயிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேரு சொல்லும்போது என்னன்னா, அதனுடைய அளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. ஆனா, அந்த விழுந்தவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய யோகத்த குடுத்திருக்கு. அந்த ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தா மட்டும் தான் செயல்படுது. ஏன்னா, நெறைய லட்சங்கள் லாட்டரி வாங்குறாங்க. ஆனா, விழுறதுன்றது ஒரு 100 பேருக்கு தான் இருக்கு. அப்ப அந்த 100 பேர்ல நீங்க ஒரு ஆளா இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய யோக ஜாதகமா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒரு வாட்டி உங்க ஜாதகத்த பார்த்துட்டு நீங்க செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த பதிவ தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கு எந்த மாதிரி எண்கள பயன்படுத்தினா ஒரு லாட்டரி யோகம் கிடைக்கும் அப்படின்னு வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துக்கிட்டே வரப்போறோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாரி நம்மளுடைய இந்த சேனல பார்த்துட்டு நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதேபோல உங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. உங்க ஜாதகத்துல என்ன மாரி யோகங்கள் இருக்குன்னு பார்த்து, அத மத்தவங்களுக்கும் சொல்றதுக்கு ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்கு அப்படின்னு நெனச்சீங்க. அது ரூ. 500 இருக்கலாம், ரூ. 100 இருக்கலாம், ரூ. 1000 எது வேணா இருக்கலாம். லட்சம் இருக்கலாம், கோடி இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய பேரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே மாரி இந்த நம்மளுடைய பதிவு பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா நெறைய பேர் என்னன்னா, லாட்டரி வாங்குறோம்னு சில நேரங்கள்ல நெறைய செலவு பண்றீங்க. அந்த செலவு தேவையில்லாம பண்ணி மனசு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எதுவுமே விழலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவ முக்கியமா பண்றோம். அதனால உங்க சுயஜாதகத்த பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கும்போது, உங்களுக்கு அந்த ஏமாற்றங்கள் வராது. தேவையில்லாத பண விரயங்களும் வராது. உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.